நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல். நம்ம ஊர்களில் பார்த்தீங்கன்னா அம்மாவை இழந்த குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் நடத்தக்கூடிய விதங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும். அம்மா இருக்கக்கூடிய குழந்தைகளை நடத்தக்கூடிய விதங்கள் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அம்மா இல்லாத குழந்தைகள் சமூகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அந்த மாதிரியான குழந்தைகள் ஒரு சராசரி சமூகத்தில் சராசரி மனிதராக வாழ்வது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. தாய் அப்படின்ற ஒரு நபர் அந்த குழந்தையினுடைய ஒரு முதல் ஆசிரியர், முதல் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காவலாளி, ஒரு அன்பின் வடிவம். இதையெல்லாம் இழந்த அந்த குழந்தைகள் மனதளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் உண்டாகுது. அதை யாராலையும் சரி பண்ண முடியாது. தாய் இல்லாத குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அன்பு சரியாக கிடைக்கிறதில்ல, பாசம் சரியாக கிடைக்கிறதில்ல. எந்த ஒரு விஷயத்திலும் அவங்க தனிமையாக இருப்பதாகவே உணர்றாங்க. அதே போல் அவங்களுக்கு பள்ளியிலும் சரி சமூகத்திலும் சரி ஒரு குழந்தையுடன் ஒரு அம்மா இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் நமக்கு அம்மா இல்லையா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடவே மிகப்பெரிய ஒரு தனிமையில் இருக்கிறாங்க. தாயினுடைய வழிகாட்டுதல் இல்லை அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்கிறதில்ல. குழந்தைகள் மன அளவில் பார்த்திங்கன்னா ஒரு மன அழுத்தம், கவலை, தன்னம்பிக்கை குறைவு போன்ற பல பிரச்சனைகளுக்கு அவங்க ஆளாகிறாங்க. அதே போல் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் கூட அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதில்ல கிடையாது. ஒரு சில குழந்தைகளுக்கு அந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்கிறத நம்ம அறிய முடியுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலையை புரிந்து அவங்க பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஊக்கங்களை ஊக்குவித்து அவர்கள் வாழ்க்கையை நல்ல மேம்படுத்த உதவணும். அதே போல் தாயில்லாத குழந்தைகள் எந்த விதத்திலும் குறைவானவர்கள் அல்ல. அவங்களுக்கு அன்பு, பாசம், தைரியம், ஊக்கம் இதெல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களையும் மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்க முடியும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். அடுத்ததாக எஸ்பிஓவில் தகவல். கிட்டத்தட்ட அந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 நாளாக நல்ல விதமாக போயிட்டுருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த மீடியா பூஸ்டர், கண்டென்ட் ரிவ்யூ, அதுக்கப்புறமா கண்டென்ட் ஷேரிங், இந்த எல்லா ஒர்க்குமே சரியான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இந்த கண்டென்ட் ஷேரிங், அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை நீங்கள் சோசியல் மீடியாவில் அப்லோடு பண்ணிவிட்டு அந்த லிங்க்கு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அப்லோடு பண்ணும்போது இன்வேலிடு லிங்க் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். காலையிலேருந்து அதே மாதிரி யாருக்குமே சப்மிஷன் ஆகலை. ஸோ அது சார்ந்து நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா கமாண்டர்ஸுக்கு தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுமே அந்த மீடியா அஃபீஷியல் குரூப்பில் அதுக்கப்புறமா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் மட்டும் சப்மிட் ஆக மாட்டேங்குது, அது சார்ந்து நாங்கள் கம்பெனிக்கு தகவல் தெரிவிச்சிருக்கோம், அதை கூடிய விரைவில் சரி செய்யப்படும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையில் நிறைய நபர்கள் என்ன திடீர்னு ஒர்க் ஆகலை, மற்ற 2 டாஸ்க்கும் ஒர்க் ஆகுது, இந்த ஒரு டாஸ்க் மட்டும் ஒர்க் ஆகலை, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கல் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க, ஈவினிங்குள்ளே சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய டாஸ்க்கை நீங்கள் தாராளமாக செஞ்சு முடிக்கலாம். அதே போல் இந்த டெய்லி டாஸ்க்கு 3 டாஸ்க்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதாவது கண்டென்ட் ஷேரிங் 1, கண்டென்ட் ரிவ்யூ அதுக்கு 2 டாஸ்க்கு கொடுக்குறாங்க, அந்த மீடியா பூஸ்டருக்கு 1 டாஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ 3க்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 54, ஒரு 60 ப்ளஸ் ஒரு 7, 67 ரூபா ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிரெடிட் ஆகுது. ஸோ நீங்கள் 30 நாளும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் மாதத்துக்கு 2000 உங்களால் எடுக்க முடியும். அதில் ஒரு நாள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சோம்பேறித்தனமாக விட்டுட்டீங்க, அல்லது சரியான முறையில் சப்மிஷன் ஆகலை, நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1 நாள் 2 நாள் தள்ளி போகும். ஸோ ஆன்லைனில் ஒரு வேலை கிடச்சிருக்குது, அது ஒரு ஈஸியான வேலை. அதை நீங்கள் சரியான முறையில் டெய்லியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த ஒரு டாஸ்க்கு, அதுக்கப்புறமா ஒரு 5 மணி நேரம் கழித்து இன்னொரு டாஸ்க்கு, இதை செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கு ரெகுலராக முடிஞ்சிடும். மாதம் நீங்கள் 2000 தாராளமாக எடுக்கலாம். ஸோ 2000 வந்த உடனே நீங்கள் வித்ட்ரா போட்ட 7 டேஸில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதில் அவங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொன்னாக்கல தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணி விடலாம். இது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது, அவங்களோட விருப்பத்தின் பேரில் தான் பண்ண போகிறோம். நம்ம வேறு நபர்கள் போடக்கூடிய ஃபேஸ்புக்கு வீடியோ, அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம் வீடியோ, யூடியூப் பார்க்குறோம், ஷார்ட்ஸ் பார்க்குறோம், இதில் எல்லாம் மற்றவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக போடக்கூடிய வீடியோவை பார்த்து நம்ம நேரத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு உண்டான ஒரு இன்கம் தரக்கூடிய சோர்ஸை எஸ்பிஓ கொடுத்துருக்குறாங்க.
அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி உங்கள் நேரத்தை பெரிய டாஸ்கில் ஆரம்பத்தில் 2-3 நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது ஒன்ஸ் ஒரு பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் தாராளமாக முடிச்சுட்டு போயிடலாம். அதிகபட்சமாக ஒரு 5 நிமிஷம் தான் இந்த 3 டாஸ்க்குமே முடிக்கிறதுக்கு, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. அதனால் சரியான முறையில் இந்த எஸ்பிஓ பயன்படுத்திங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ட்ரைனிங் பீரியட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த குறைவான அமௌண்ட் தான் கிடைக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறமா மாதத்துக்கு மினிமம் 5,000லேருந்து 10,000 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூலை 31க்குள்ளார எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே கிரெடிட் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா எஸ்பிஓவில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்றது இந்த ஜூலை 31, 2026 தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க சொன்னதை எதுவுமே அந்த டயத்துக்குள்ளே முடிக்கல. சில பல காரணங்களால் மேலும் போய்கிட்டே இருந்துச்சு. பட்டு இதுக்கு இந்த டைமில் அதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்றது அடிப்படையில் ஜூலை 31க்குள்ளார அனைத்து வகையான பேமெண்ட் பெண்டிங்கை நாங்கள் முடிச்சிடும்னு ஒரு உறுதி கொடுத்துருக்குறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு உறுதிமொழியாகவே இருக்குது. அதுக்கு நம்ம உறுப்பினர்கள் சைடு இருந்து அவங்க கேட்கக்கூடிய அந்த காலக்கெடுவை எல்லாமே கொடுத்துருக்கீங்க. பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருக்குது. இதே வழிமுறையை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலரான ஒரு ஒர்க்கு மாதம் ஒரு 10,000 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு. லீகலாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸில் நாம் சம்பாதிக்கிறது அப்படின்றது. ஸோ அனைவரும் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. விருப்பம் இருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் யாரையும் நீங்கள் போய் இருக்கிறத இல்லாத மாதிரியும் இருக்கிற மாதிரியும் மிகைப்படுத்தி சொல்லி யாரையும் ஜாயின் பண்ணி வைக்க வேண்டாம். இதுதான் இருக்குது, இதை பண்ணிங்கன்னா இது கிடைக்கும், இப்படி தான் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க்கு தான் அப்படின்றத அவங்களுக்கெல்லாம் டெமோ காமிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். நம்மளுக்கு கீழே டவுன்லைன் ஒன்று நம்மளுக்கு இன்ட்ரோ கமிஷன் வரணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று அடிச்சு விட்டுட்டு ஜாயின் பண்ணி விட்டுட்டு அவங்களால செய்ய முடியல. நாளைக்கு கேள்வி உங்கள்கிட்ட தான் வரும். அது உங்களுக்கு தான் ஒரு மன அழுத்தத்தையும் கஷ்டமான சூழலையும் கொடுக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். எதை செய்கிறதா இருந்தாலும் தெளிவாக ஒரு முறைக்கு 4 முறை எடுத்து சொல்லுங்கள். விருப்பம் இருந்தால் பண்ணிட்டு, இல்லையா விட்டுருங்க. யாரையும் மூளை செலவு செய்தெல்லாம் செய்து யாரையும் எந்த ஆன்லைன் கம்பெனிலையும் ஜாயின் பண்ணி வைக்காதீங்க. அது உங்களுக்கு தான் பின்னால் மிகப்பெரிய பிரச்சனை வந்து முடியும் அப்படின்றத இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.